على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله. الحمد لله. فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: صلواتும் சலாமும் நமது உயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் பரிசுத்த அஹ்லுல் பைத்துகள், சதிய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், இமாம்கள், குதுபுமார்கள் அனைவர் மீதிலும், மெய்நிலை கண்ட ஞானி கௌசுனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும், நம் ஊரின் நாயகர் குதுபுல் மஜீத் ஷாஹுல் என பிரார்த்தித்தவனாக, கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாயலிலே ஒன்று கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே அல்லாஹும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் எங்களுக்கு ஏவியிருக்கின்றவை தஆலா இந்த உலகை படைத்து சிறந்த படைப்புகளாக மனிதர்களை படைத்து மனிதர்கள் ஒழுங்கமைப்பாக வாழ வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளையும் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த விதிமுறைகளில் கடவுள் பற்றிய நம்பிக்கை, ஈமானிய கொள்கைகள், இஸ்லாமிய செயல்பாடுகள் என்று அல்லாஹ் எங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அவைகளுக்கு நன்மை தீமைகளை அல்லாஹ் தீர்மானித்திருக்கின்றான். இந்த உலகத்திலே யார் அந்த விடயங்களிலே சரியாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள். யார் அந்த விடயங்களிலே சரியாக நடக்கவில்லையோ அவர்களுக்கு நரகத்தை கொண்டும், முடியுமான சில விடயங்களையும் நமது பிராந்தியங்களிலே நடக்கக்கூடிய குறைபாடுகளையும் இஸ்லாமிய பார்வையிலே சற்று புரிந்து கொண்டால் எம்முடைய இறை வணக்கங்களுக்கு அவைகள் உடந்தையானவைகளாக அமையும் என்ற நம்பிக்கையிலே இந்த ஹுத்பா பிரசங்கம் சொல்லப்படுகிறது என்பதை முதலில் உங்களுக்கு பதிவு செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு பல விடயங்களை கட்டளையிடுகிறான். அதில் ஒன்றுதான் மேலே நான் ஓதிய ஆயத்திலே அல்லாஹ் சொல்கிறான்: வல்தகும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைரி, நல்ல காரியங்களுக்காக மக்களை அழைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் உங்களிலே இருக்கட்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறான். ஒரு ஊரிலே, ஒரு சமூகத்திலே நல்ல காரியங்களை தூண்டக்கூடியவர்களாக, நல்ல காரியங்களுக்கு அழைப்பு விடுக்கக்கூடியவர்களாக, நல்ல காரியங்களை செய்கின்ற ஆர்கனைஸ் பண்ணக்கூடியவர்களாக
அதற்கான குழுக்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். வெள்ளம் ஏற்பட்டு விட்டால், அனர்த்தம் ஏற்பட்டு விட்டால், அழிவுகள் ஏற்பட்டு விட்டால், மக்களுக்கு வறுமை ஏற்பட்டு விட்டால், இப்படியான இக்கட்டான சூழல்களில் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சாரார் அந்த சமுதாயத்திலே கட்டாயமாக இருக்க வேண்டும். சமூகத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய, அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சாரார் இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், يأمرون بالمعروف وينهون عن المنكر, நல்லவைகளை மக்களுக்கு உணர்த்தக்கூடியவர்களாகவும் அந்த சமுதாய குழுக்கள் இருக்க வேண்டும். அதே போன்று வயன்ஹவுன அனில் முன்கர், தவறுகள் நடக்கின்ற பொழுது அந்த தவறுகளை தட்டி கேட்கக்கூடியவர்களாக, தடுக்கக்கூடியவர்களாக ஒரு சாரார் கட்டாயம் இருக்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு அபாய பிரச்சனை வருகிற பொழுது அதை நீதிமன்றிலே தட்டி கேட்பதற்கு சட்டத்தரணிகள் குழு ஒன்று நம்முடைய சமுதாயத்திலே தோன்றியது. இனப்படுகொலையில் முஸ்லிம்கள் தங்களுடைய உடைமைகளையும் உயிர்களையும் இழந்த பொழுது அதை தட்டி கேட்பதற்கு சமுதாயத்திலே அமைப்புகளும் குழுக்களும் இயக்கங்களும் தோற்றுவிக்கப்பட்டன. அரசியல் உரிமைகள் மறுக்கப்படுகிற பொழுது அதற்காக குரல் கொடுக்கின்ற கட்சிகளும் பிரமுகர்களும் சமுதாயத்திலே உருவாக்கப்படுகின்றனர். இத்தோடு மாத்திரம் நான் நின்று விடாமல், நம்முடைய பிராந்திய ரீதியாக தொழுகை என்கின்ற மார்க்க கடமையில் மக்களுடைய பலகீனங்களை அறிந்து அந்த பலகீனங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய சாரார் சமுதாயத்திலே இருக்க வேண்டும். அதே போன்று மதுவும் போதையும் மக்கள் மத்தியிலே தலைவிரித்தாடுகிறது என்று கேட்டால் அதை தட்டி கேட்கக்கூடிய, தடுக்கக்கூடிய, அப்படியானவர்களை புத்திமதிகளினால் உபதேசங்களினால் திருத்தக்கூடிய, அதற்கும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் சட்டத்தின் முன்னால் அவர்களை நிறுத்தக்கூடிய குழுக்கள் சமுதாயத்திலே தோற்றுவிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய 3 அம்சங்கள் நம்முடைய சமுதாயத்திலே குழுக்கள் செயல்பட்டு இதற்கு முன்னிற்கவில்லை என்றால் இந்த சமுதாயம் மற்ற சமுதாயத்தவரிடத்திலே தோற்றுப்போய் அவமானப்பட்டு வெட்கி தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழல் நிச்சயம் ஏற்படும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. 3 அம்சங்கள் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஒன்று யதுஊன இலல் கைரி, நல்ல காரியங்களுக்காக மக்களை அழைக்கக்கூடிய, தூண்டக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். வயமுரூன பில் மஅரூஃப், முக்கியமான கட்டாயமான விடயங்களை, மார்க்க விழுமியங்களை, ஒழுக்கங்களை மக்களுக்கு ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வயன்ஹவுன அனில் முன்கர், தடுக்கப்பட்டவைகளை, ஏவல்களை ஏவுவது போல தடுக்கப்பட்டவைகளையும் மக்களுடைய பயன்பாட்டிலிருந்து, செயல்பாட்டிலிருந்து தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது யாரிடத்திலே இருக்கிறதோ, எந்த சமுதாயத்தில் இதற்கான குழுக்கள் உயிர் வாழ்கிறதோ அவர்கள்தான் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள்தான் ஜெயம் பெற்ற சமூகம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லுகிறான். பாருங்கள் அன்பு சகோதரர்களே, எத்தனை ஆயிரம் உபதேசங்கள் செய்தாலும், எத்தனை பயான்கள் செய்தாலும், எத்தனை ஹுத்பா பிரசங்கங்கள் செய்தாலும் அங்கே முதல்ல வாராக்கள் யாரா இருப்பாங்க? அந்த தவறை செய்யாதவனா தான் இருப்பாங்க. அப்ப யாருக்கு தவறு செய்யறது? தவறு செய்கின்றவர்கள். நாம் ஒரு உபதேசத்தை சொல்றோம், நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டாம், இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது அந்த சபையில் பிரசன்னமாகி இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா கரெக்டா தொழுகிறவன் முன்னுக்கு சஃப்ல இருப்பான்,
நேர காலத்தோட வந்திருப்பான். தவறே செய்யாதவன் தைரியமா முன்னுக்கு வந்திருப்பான். இன்றைக்கு என்ன ஹுத்துபாவோ எதை பத்தி சொல்ல போறாரோ, அப்ப நாம கொஞ்சம் லேட்டா போவோம். கிழமையில ஒரு நாளைக்கு மட்டும் போறோம். எப்படியும் தொழாதாக்களுக்கு இன்றைக்கு பயான்ல ஏதாவது சொல்லப்படும். அதனால நம்ம கொஞ்சம் பிந்தி போனா 2 ரக்காத்து கடமையை முடிச்சிட்டு வந்துடலாம். தப்பி தவறி 5 நிமிஷம் முந்தி வந்துட்டா கூட மௌலவி இமாம் மிம்பரை விட்டு கீழே இறங்கி தக்பீருக்கு இகாமத்துடைய சப்தம் கேட்கிற வரைக்கும் வெளியில பேசிக்கு இருந்துட்டு கடைசியா பள்ளிக்குள்ள போகலாம். வீட்டுல இருந்து லேட்டா போற, அப்படியே தவறி வந்துட்டாலும் பள்ளிக்கு வெளியில இருந்து என்ன செய்யற, எல்லாம் முடிஞ்சு தொழுகைக்கு மட்டும் அல்லாஹ் அக்பர்ல வந்து சேர்ற அஸ்ஸலாமு அலைக்கும் எங்க கடப்புக்கங்களை பாயிரு. அப்படி போம் என்று இன்றைக்கு மக்கள் தாமதிக்க கூடிய அளவுக்கு இன்றைக்கு அல்லாஹ்வை பற்றிய அச்சம் குறைந்திருக்கிறது. அப்ப நாம சொல்லக்கூடிய உபதேசங்கள், மக்களுக்கு சொல்லக்கூடிய மார்க்க உபன்யாசங்கள் யாருக்கு சாத்தியம்? நேர காலத்தோட வர்றவங்களுக்கு அது பிரயோஜனம் அளிக்கும். அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், வல் தகும் மின்கும் உம்மத்துன், உங்களில் நின்று ஒரு சாரார் இந்த காரியத்தை கையில் எடுங்க. எல்லாரும் வரமாட்டான். எல்லாரும் சேர்ந்தா யாரு ஒழிக்கிற, ஒருத்தரையும் ஒழிக்கல. நேர காலத்தோட வந்து இட பெருமதியை உணர்ந்து நல்லதை கேட்கிறவங்க, ஒருவேளை ஹுத்பாக்கள்ல சொல்லப்படுற குறை குத்தங்கள் நம்மள இருந்தாலும் நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? இன்றைக்கு போய் நாம நேர காலத்துல வந்து மாட்டிடமே, நம்மட பொழையும் சேர்ந்து வந்துட்டு என்று துக்கப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். நான் இவ்வளவு காலமும் செஞ்சது தவறு என்கிறத என்னுடைய மௌத்துக்கு முன்னால உணரக்கூடிய பாக்கியம் இன்னைக்கு நம்ம போனதுனால கிடைச்சிச்சே என்று சந்தோஷப்படக்கூடியவர்களாகத்தான் நாம இருக்கணும். அதானே வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா. துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டால், அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்க உரைகள் கூறப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு அதிகரிக்கணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். ஆக அன்புக்குரியவர்களே, சமுதாயத்திலே கட்டாயமாக சுற்றுச்சூழல்கள், பௌதீக ரீதியான செயல்பாடுகளில் நாம் ஒரு நல்லொழுக்கம் உள்ள சமுதாயமாக மாற வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இலங்கையில் சுமார் 8 அல்லது 10 விதையெல்லாம் மா பாதகங்கள் என்று, பஞ்சமா பாதகங்கள் என்று, பெரும் பாவங்கள் என்று இஸ்லாம் எதையெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்களுக்கு தடுத்திருக்கிறதோ அதை செய்தவர்கள்தான் இன்று சிறைச்சாலை. 10% கடக்காத சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயம் சிறைச்சாலையிலே 60% கடக்கிறது என்றால் இதற்கான காரணம் என்ன? இதற்கான காரணம் என்ன? நம்முடைய மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற யாராவது, நம்முடைய மது அருந்த கூடாது என்று ஒரு முஸ்லிமுக்கு தெரியும், ஆனால் நம்முடைய சமூகத்தில் தூண்டுகோல் இல்லை. ஒரு தங்க விளக்கென்றாலும் அதை தூண்டி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா? ஒரு தங்கத்தால ஒரு குத்து விளக்கு இருந்தாலும் அது எப்ப வெளிச்சம் தரும்? அதை யாராவது ஒருத்தர் தூண்டணும். அந்த திரிய நல்ல காரியங்களை தூண்டக்கூடியவர்களாக ஒரு சாரார் நம்மிலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எங்களுக்கு வலியுறுத்துகிறான். வயமுரூன பில் மஅரூஃப், ஏவல்களை அந்த மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வயன்ஹவுன அனில் முன்கர், தவறுகளை தவிர்க்கக்கூடிய தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தவற திருத்திரத்தில் ஒரு முரரிக், தவற திருத்திரத்தில் ஒரு முரரிக், நாகரீகத்தை கடைபிடிக்க வேண்டும். அபூஜஹில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு எதிரி. என்றைக்காவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூஜஹிலை பார்த்து வசைபாடி இருக்கிறார்களா? வம்பு கூறி இருக்கிறார்களா? துர்வார்த்தைகளை பேசி இருக்கிறார்களா? இறுதி வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது அவனை எப்படியாவது இஸ்லாத்துக்குள்ளே இழுத்துவிட வேண்டும் என்று நாகரீகமாகத்தான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார்கள். நம்மடாக்கள் எப்படி பாடுபடுற தெரியுமா? அவனை அழைக்கும் பொழுதே நாயே பேயே என்று அழைக்கிறேன், குடிகாரா என்கிற, விபச்சாரி என்கிற, தொழுகை இல்லாத நரகவாதி என்கிற. இவர் தொழுகத்தால சொர்க்கவாதி என்று கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஒருவேளை இவருக்கு கடைசி கட்டத்தில் தொலையலா போயிடலாம். 5 வக்து தவறாமத்த தொழுகிறாரு, கடைசி கட்டத்தில் அவருக்கு தொலையலாமாகி பாவத்தில் மூழ்கி நரகத்துக்கு போக வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அறவே தொழாதவன் மௌத்துக்கு ஒரு கிழமைக்கு முன்னாடி பள்ளிக்கு வர தொடங்கிறான், மனம் திருந்தி அவன் கடைசி கட்டத்தில் தௌபாவோட ஈமானோட மௌத்தா போயிடுவான். இதுக்கடையில் இந்த முந்தின தொழுகக்காரால் என்ன செய்யறன்னு கேட்டு அவனை பார்த்து, ஏய் தொழுக நரகவாதி, தொழாதவனே, அவனே இவனே என்று என்ன செய்யற, அவனை ஒரு அவன் மனசு வெறுக்கிற அளவுக்கு அவனுக்கு தேவா கொடுக்கிற, அழைப்பு கொடுக்கிற. இவன் இப்படி கயச்ச மாட்டுக்கு இவன் தொழுகிற பள்ளிக்கு நம்ம போப்படாடான்ட்டு அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்துடும். வேற எந்த பள்ளிக்கு அவன் போறதும் இல்லை. கடைசி அவன் தொழுகை இல்லாமலே போய்த்துருவான். ஒரு பாவத்தில் இருக்கின்றவன, ஒரு பிழையில் இருக்கிறவன மீட்டெடுக்கிறது தான் அல்லாஹ்வுடைய கட்டளையே தவிர அவனை தூற்றி துரத்தி அவனை தூரமாக்குவது அல்லாஹ்வுடைய கட்டளையும் அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பண்பும் அல்ல. எந்த அளவுக்குண்டா அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூல நம்மளுக்கு ஒரு செய்தியை சொல்றான். கடல் நுரையளவு ஒரு அடியானுடைய பாவம் நிறைந்திருந்தாலும், மலையளவு மிகைத்திருந்தாலும், உனக்கு சக்கராத் வருவதற்கு முன்னர் நீ தௌபா செஞ்சி அல்லாஹ் கிட்ட மீட்சி பெற விரும்புறியா? உன்னை மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன். யாரு? அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எங்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா எவ்வளவு கருணையுள்ளவனா இருக்கிறான். ஆனா நாம எப்படியாவது ஒரு மனிதனை இஸ்லாத்தின் பக்கம் எடுப்பதற்கு பதிலாக அவனை ஏதாவது ஒன்று சொல்லி அவன் நம்ம என்ன செய்யறோம்? தூரப்படுத்திடுறோம். எனவே அந்த விஷயத்துல தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா. ஒத்தனை நீ இஸ்லாத்தின் பக்கம் கூப்பிடணும்னு சொல்லி சொன்னா என்ன செய்? அழகிய உபதேசங்களை சொல்லு, அவனுக்கு ஞானத்தை அறிவை சொல்லு. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்கிறது போல ஒரு தடவைக்கு பல தடவை ஒருவனிடத்திலே நாங்கள் நீ இஸ்லாத்தின் பக்கம் வா, தொழுகையை நிலைநாட்டு, போதையை விட்டுவிடு, இறைவனுக்கு வழிபடு, பாவங்களை தவித்துவிடு என்று சொல்லுகிற பொழுது நாளுக்கு நாள் திரும்ப 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 சொல்லக்கிட்ட எப்படிப்பட்ட மனசும் ஒரு கட்டத்தில் மாறி, இவ்வளவு காலமா நாம விரட்டினாலும், மண்ணள்ளி வீசினாலும், கல்லால எறிஞ்சாலும், ஊத்த பேச்சால பேசினாலும் இவன் திருப்ப திருப்ப நம்மளை வந்து கூப்பிடுறானே, ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டமா இருக்குமெண்டு ஒரு கட்டத்தில் அவனை நிதானமா யோசிக்க வச்சுட்டு வைங்க. உங்களுக்கு முன்னாடி அவன் அல்லாஹ்வுடைய மாளிகையில வரக்கூடியவனா மாறிடுவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றிடுவான், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றிடுவான். அப்ப நம்மட நோக்கம் என்ன? மிகவும் தாழ்மையாக பணிவாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய புத்திமதிகளை உபதேசங்களை சொல்லி நன்மைகளை ஏவுவது, தீமையை தடுப்பது மிக பிரதான ஒரு கொள்கையாக இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த வரிசையில நம்மட நாளாந்த நடைமுறைகள்ல, குறிப்பாக நம்மட பிராந்தியத்தில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய வீதி ஒழுங்கமைப்புகள்ல, நம்மட பயண போக்குவரத்துகள்ல எல்லாம் நாம சின்ன சின்ன தவறுகளை செய்கிறோம். அவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாரதூரமான பாவங்களாக இருக்கின்றன. நாம சின்ன சின்ன நன்மைகளை செய்கிறோம். அவைகளெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மிக பாரதூரமான நன்மைகளாக இருக்கின்றன. நாங்கள் கணக்கெடுப்பதில்லை. அந்த வரிசையில் தான் இன்று பாருங்கள், நம்முடைய ஊரிலே தொழுகைக்கு நாங்கள் வருகிறோம், வீதியால் வருகிறோம். தொழுகைக்காக நாங்கள் வீதியால் வருகிற பொழுது, அல்லது வேறு ஒரு தேவைக்காக வீதியிலே வருகிற பொழுது, எம்முடைய ஊரை பாருங்கள். பல ஊர்கள் இருக்கின்றன. குறிப்பாக நாம் நமது ஊரை பாருங்கள். நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற குப்பை கூலங்களை
நம்முடைய சகோதரர்கள் தாய்மார்கள் வீதிகளிலே கொட்டிவிடக்கூடிய வீசக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். இது எங்க வீசுறாங்க தெரியுமா? தங்கட வீட்டு கடப்புல வீசல்ல, இரவோடு இரவாக தஹஜ்ஜுது தொழ எழும்புறாக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தஹஜ்ஜுதுக்கு முன்னாடி அந்த குப்பையை கொண்டு போய் அல்லது குப்பையை கொண்டு போய் போடுறதுக்காகவே அந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி அடுத்த வண்ட கடப்புல அடுத்த வண்ட சந்தில அந்த குப்பை பேக்க கொண்டு வைத்து கொட்டி போட்டுட்டு ஓடிடுற. சிசிடிவி இருந்தா சிசிடிவி இல்லாத ஏரியாவை பார்த்து தேடிக்கொண்டு அந்த குப்பைகளை போடுற. இது கூட இன்றைக்கு நம்முடைய மக்கள் அறியாமல் செய்கின்ற சிறிய செயல், ஆனா பெரிய பாவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன் என்ன சொன்னான்? ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. யார் கடுகளவு நன்மைகளை செய்கிறார்களோ அதையும் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கண்டுகொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியார் சொர்க்கத்துக்குள் நுழைகிறார், ஒரு மர நிழலிலே அவர் இருக்கிறார், சொர்க்கத்தில் மர நிழலில் இருக்கிறார், ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிறார். அவர் என்ன அமல் செஞ்ச தெரியுமா? வீதியில ஒரு மரம் இருந்துச்சு, வீதியில ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக இருந்தது. அதுல ஒரு கந்த மக்களோட பயணத்துக்கு இலகுவாக்குறதுக்காக ஒரு கந்தை அந்த மனிதர் தரித்திருக்கிறார். ஒரு கொப்பை வெட்டியிருக்கிறார். அதுக்கு பிறகு மக்கள் அந்த பயணத்தில் சீராக தங்கு தடை இல்லாம மக்கள் பயணிச்சிருக்கிறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இந்த உலகத்தில் அந்த மனிதர் வாழுகிற காலத்தில் பயணிகளுக்கு இடைஞ்சல் இருக்க கூடாது என்பதற்காக பாதையில் இருந்த ஒரு மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கொப்பை வெட்டினத்துக்காக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு மரத்துக்கு கீழே இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கான். இந்த வெட்டின மனுஷன் நினைச்சிருக்க மாட்டாரு, நாம இஞ்ச வெற்ற கொப்புக்கு சொர்க்கத்தில மரம் நிழல் கிடைக்கும் என்று நினைச்சு கூட இருக்க மாட்டார். சின்ன அமல், மரத்தில் ஒரு கொப்பை வெட்டி விடுறது பெரிய அமலா? இங்கே லைலத்துல் கத்ருக்கு விடிய விடிய இபாதத் செஞ்சாக்கள் நாம் இருக்கும், 30 நோன்பு பிடிச்சாக்கள் இருக்கும், விடிய விடிய தராவி தொழுதாக்கள் இருக்கும், ஒரு ரமலானுக்கு 1 2 3 5 குர்ஆன ஓதி ஹத்தம் முடிச்சாக்கள் இருக்கும். இம்பட்டையும் ஒப்பிடக்கிட்ட ஒரு மரத்தில் கொப்பை வெட்டினது பெரிய விஷயமா? இல்ல. ஆனா அவருடைய பலனை பாருங்கள், சொர்க்கத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு நிழல் கொடுக்கிற மரத்தை கொடுத்திருக்கிறான். சின்ன அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் 70க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதில ஒருவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்றான்டா, அது மிக மேன்மையானது. பாதையில கிடக்கக்கூடிய ஒரு சின்ன கல்லோ முள்ளோ எலும்போ பயணிகளுக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒன்றை ஒருவன் அகற்றுவான் என்றிருந்தால் அதற்கும் சொர்க்கத்திலே அவனுக்கு கூலி உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, பாதையில் இருக்கக்கூடிய கல்லையோ முள்ளையோ எலும்பையோ குப்பைகளையோ அகற்றுவதும் சதகா. சதகா அப்படின்னா பாதையில குப்பையை போட்டு வைக்கிறது ஆட நல்லா இருக்கு. 40-50 லட்சம் செலவழிச்சு வீடு கட்டுறான், 1 கோடி செலவழிச்சு வீட்டை கட்டுறான். ஒரு குப்பையை பொலித்தீன்ல கட்டி கொண்டு போய் போடுற அளவுக்கு 50 ரூபாய் சல்லி இல்லையா இவன்ட்ட? 50 ரூபாய் சல்லி இல்லையா? 1 கோடி ரூபாய் செலவுல ஊட்ட கட்டிக்கிறான், 50 லட்சம் செலவுல ஊட்ட கட்டிக்கிறான், எத்தனையோ 1000 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாத்ரூம் கட்டுறான். அவன் கழிவை போக்காட்டுறதுக்கு டேமேஜ் இல்லாத டெனேஜ கட்டுறான், அழகா கட்டுறான். ஆனா இந்த குப்பையை கட்டி பத்திரமா வீசுறதுக்கு ஒரு பொலித்தீன் இல்லை. பாத்ரூம்ல குளிக்கிற தண்ணிய விடுறதுக்கு ஒரு குழி இல்லை. அப்படியே டைரக்டா ரோட்டுக்கு அந்த குழி அந்த பைப்பை விட்டுரு. பாருங்க,
ஆறு பாத்ரூம்ல வீட்டுல குளிப்பாராம், சோப்பு போட்டு குளிப்பாராம், அந்த பாத்ரூம்ல இருந்து காரி துப்புவாராம், எல்லா வேலையும் செய்வாராம். 50 கழிவும் பைப்ல ரோட்டுக்கு வரணுமாம். அத ரோட்டுல போற மக்கள் பார்த்துட்டு மிரிச்சிட்டு அத போகணுமாம். கார்ல போறவனுக்கு டயர் தான் நஜீஸ் ஆகும், பைக்ல போறவனுக்கு டயர் தான் நஜீஸ் ஆகும். அந்த ரெண்டும் இல்லாத ஒரு ஏழை மனுஷன் ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து நடந்து பள்ளிக்கு போகணும். தந்த ரோடுல வாராண்டு வச்சு கொள்ளுங்க. பள்ளியில ரோடு இருக்கா? எந்த ரோட்டால போனாலும் ஒரு பள்ளி இருக்கும். அஜுமா பள்ளிக்கு வந்தா மட்டும்தானா? இல்ல. தக்கியா வந்தாலும் அது மஸ்ஜித். அந்த அழுக்க அந்த செருப்பு காலோட வீட்டிலிருந்து உழு செஞ்சுட்டு வர்ற ஒரு சகோதரன் மிரிச்சிட்டு போற அளவுக்கு நிர்பந்தம் வந்துச்சு சொல்லி சொன்னா, நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அது சாதாரணமான விஷயமா? அது யாராக இருந்தாலும். இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு வீட்டை கட்டுறீங்க, லட்சக்கணக்கில் செலவழிச்சு டைல்ஸ் மார்பிளுக்கு டைல்ஸ் அடிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனா அந்த குளிக்கிற தண்ணியை ரோட்டில் விடுறீங்க என்று சொல்லி சொன்னா இது ஆகுமா? பாதையில் இருக்கிற கல்லு முள்ள அகற்றினா கூட சதக்காண்டு சொன்ன மார்க்கத்தில் இது ஆகுமா? அது பரவாயில்ல. இன்னொரு விஷயத்தை பாருங்க. தண்ட சொந்த சொந்த வளவு முழுக்க நிரப்பமா வீட்டை கட்டு. டாய்லெட்டுக்கு ஃபிட் போடுறதுக்கு இடம் இல்ல. வளவுள்ளுக்கு நிலத்துக்குள்ளால தோண்டி ரோட்டிலையும் ஒரு துண்டு டாய்லெட் குழிய சேர்த்து பேஸ் அடிச்சுடுற பிளேட். ரோட்டு போடுற அரசாங்கத்தால வந்த அதிகாரி ரோட்டை கிளியர் பண்ணுவோம் பார்த்தா கொங்கிரீட் தட்டுப்படுது ரோட்டுக்கு. என்னடாண்டு பார்த்தா வீட்டுக்காரால் அவர் டாய்லெட் ஃபிட்டில பாதிய ரோட்டையும் சேர்த்து போட்டு வச்சிருக்கார். நல்ல உரிமை, நல்ல கடுமையா பொது உரிமைகளை கடைப்பிடிச்சிருக்கார் இந்த முஸ்லிம். நல்ல முஸ்லிம். அவர் அப்படியே பள்ளிக்கு வாராரு. மாஷா அல்லாஹ். பள்ளிக்கு அப்படியே வந்து கண்ணை பொத்தி தக்பீர் கையை ஒசத்தி அல்லாஹு அக்பர் நடுங்கி அவர் கட்டுறார் தக்பீர. ஹாஜி என்ன ஹாஜி கடுமையா கண்ணை கட்டி கைய ஒசத்தி நடுங்கி கூனி குனிஞ்சி நீங்க தக்பீர் வெட்டி தொழுறீங்க? என்ன ஹாஜி? அல்லாஹ் பார்த்திருக்கான் ஹசரத். நீ பாத்ரூம் கட்ட கிட்ட அப்ப என்ன முருகனா பார்த்துட்டு இருந்த? டாய்லெட் ஃபீட் போட கிட்ட முருகனா பார்த்துட்டு இருந்த? நீ இந்த தவற செய்ய கிட்டையும் அந்த அல்லாஹ் தானே பார்த்துட்டு இருக்கான். மனுஷன் என்ன நினைக்கிறான்? தொலைக்கிட்ட அல்லாஹ் பார்க்கிறான். ரோட்டில நஜீஸ் பண்ண கிட்ட, ரோட்டில குப்பை போட கிட்ட, ரோட்டில கெட்ட தண்ணிகளை ஊத்த கிட்ட, மீன் கழுவின தண்ணியை ஊத்த கிட்ட, டாய்லெட் ஃபிட்ட ரோட்டுக்கும் சேர்த்து அண்டர் கிரவுண்டால போட கிட்ட அல்லாஹ் பார்க்கல. இவர் நிலத்துக்குள்ளால தோண்டித்தானே அடிச்ச. அல்லாஹ் விளங்காத நினைச்சிட்டான் மனுஷன். பாத்தீங்களா மனுஷன் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான்? அல்லாஹ் தொலைக்கிட்ட பார்க்கிறான். அதால நடுங்கி கூனி கை கட்டி அவர் கண்ணை பொத்தி பக்திய தொழுகிறாரு. எங்க அவர் தொலை வரக்கிட்ட குப்பை பேக்க வீசி தான் சுபோவுக்கு வந்த பள்ளிக்கு. சுபோவுக்கு பள்ளிக்கு வரக்கிட்ட அந்த குப்பை பேக்க அல்லாஹ் பார்க்கிறான் நினைப்போடத்தான் அவர் வீசினாரா? இல்ல. ஆனா தொலை வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் பார்க்கிறான் என்கிற பக்தியோட தொழுகிறாரு. இது ஆகுமா? சரியா? ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். அதை விட கேவலம் என்ன தெரியுமா? இந்த மாரி காலம் வரும். அதுக்காக வீடுகள் தாழாம, ரோடுகள் மூழ்கிடாம கவர்மெண்டால நம்மளுக்கு என்ன செய்வான்? ஒரு காண கட்டி தந்திருப்பாங்க. அது மாரி காலத்தில் தண்ணி ஓடவே ஓடாது. அரசாங்கத்தால உடனே வந்து அதிகாரிகள் வந்து காண தோண்டி பார்ப்பான். அந்த முன்னூட்டுக்காரல்ட அம்பட்டு குசினி குப்பையும் காணுக்குள்ள இருக்கு. லேசி போட்டு பூட்டி வச்சுக்கிறார் பத்திரமா. அவட உடுப்பெல்லாம் அலுமாரில, குப்பையெல்லாம் ரோட்டு காணல. அவர தண்ணி மட்டும் பிளாக் ஆகல. அந்த பிரதேசத்தில் இருக்கிற, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுடைய மழை தண்ணியும் தேங்கி அடபட்டு ரோடுக்காகி நாத்தமாகி அவிஞ்ச புழுக்களும் பூச்சிக்களும் ரோடுக்காகி அதுல வைரஸ் ஆகி நொழும்பு விளைஞ்சி மனுஷன் எல்லாம் வார்டுல படுக்கிறான். மலேரியா, வயிற்றோட்டம் இல்லாத நோயை உண்டாக்கினால் ஏசிய பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள படுக்கிறார். நோயை உண்டாக்கி போட்டு அதுவும் போதா குறைக்கு
சில இடங்கள்ல கானுக்கு பக்கத்துல டாய்லெட் ஃபிட்ட வீட்டுக்குள்ள கட்டிக்காங்க. அந்த கான் சைட்ல 6 இன்ச் பைப் ஒன்றை செட் பண்ணி வச்சிருக்காங்க. மழை காலத்துல அவர ஃபிட் நிறைய வீட்டுல மெல்ல மழையோட மழையா, இரவோட இரவா, இருட்டோட இருட்டா அவர் டாய்லெட் ஃபிட் அப்படி காணுக்குள்ள திறந்து விட்டுருவாரு. அவர ஃபிட் நிறைஞ்சிருப்படா, அது காணோடு அடிபட்டு யார வீட்டுக்கிட்டையாவது போய் கடைசியா தேங்கி நிற்கும், நாத்தம் எடுக்கும், இல்லாத வேதனைப்படுவான். இதெல்லாம் சரியா? இதெல்லாம் செஞ்சாக்கள் நம்மளுக்குள்ள ஜும்மா கண்டைக்கு வந்திருப்போம். இதால பாதிக்கப்பட்டாக்களும் ஜும்மாக்கு வந்திருப்போம். பாதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காகவும் பிழை பொறுக்க தேடுங்கள், அவர்களை மன்னித்து விடுங்கள். இந்த தவறை செய்கின்றவர்களே, நீங்கள் அதற்கு உடனடியாக மாற்று தீர்வுகளை கடைபிடியுங்கள். ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நாளை அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாதகமாக வந்து முடியும். எந்த அளவுக்கு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் வேதனைப்படக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதை கொண்டு மலக்குகளும் வேதனைப்படுகிறார்கள். ரஹ்மத்துடைய மலக்குகள் உங்கள் வீட்டு வாசலுக்கு வரமாட்டார்கள், உங்கள் வீதிக்கு வரமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய முசீபத் சாபம் அப்படியான பிரதேசங்களுக்கு வரும். ஆக இந்த வீதி ஒழுங்கு விஷயத்தில் வீட்டு கழிவுகளை வீதியில் கொட்டுவது, குப்பை கூலங்களை போடுவது, பாருங்கள், வீட்டுக்குள்ள இருந்தா குப்பை வாசம் அடிக்கும் என்கிறதுக்காக நாங்க ரோட்ல வச்சோம். அதுக்கு ஒரு நீதி சொல்லுவோம் நம்ம ஆக்கள். அந்த வைக்கிறத குப்பை மெஷின் ஏத்துற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சுதானே? குப்பை மெஷின் வார நேரத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டா பிரச்சனை முடிஞ்சுதானே? அந்த நாத்தம் வெளியாகாம இருக்க கொஞ்சம் கனமான பொலித்தீன்களை கடையில வாங்கி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு நாத்தம் வரா, மற்றவனுக்கு நாத்தம் வரா. ரோடுல கொண்டு போய் கொட்டிட்டு போனா நாயும் அந்த குப்பைய கலைக்க மாட்டா. அடக்கமா, பக்குவமா, ஒழுக்கமா அதை நம்ம கொடுக்க முடியுமா? முடியாதா? அப்படி இல்லை. இவர் கிழிஞ்ச சொபிம்பேக்ல குப்பையை போடுவாரு, கொண்டு போய் ரோட்ல போடுவாரு, சைட்ல அங்கிட்டு இங்கிட்டு பாப்பாரு, பார்த்துட்டு என்ன செய்வாரு, மெல்ல யாரையாவது கடப்புல போட்டு போயிருவாரு. மனவேதனையாக சொல்கிறோம் சகோதரர்களே, நான் உட்பட இவ்வாறு எறிந்தவர்களுடைய குப்பைகளை அகற்ற வேண்டிய நிர்பந்தங்களுக்கு ஆளாகி இருக்கிறோம். சிலாக்கள் கொண்டாந்து போட்டு போறாங்க, பார்க்கிறோம். என்ன செய்யற? கேமராக்கள்ல பார்த்தா நல்ல தெரிஞ்ச மனுஷன் மோட்டர் பைஸ்கில் வர வந்து ரெஸ்பெக்டா போட்டு போறாங்க குப்பையை. அதுல ரெஸ்பெக்ட் வேறு. போட வர குப்பை போடுற இடம் அடுத்தவண்ட கடப்படியில, அதுக்கு வேற மோட்டர் பைக் 8 லட்சம் 10 லட்சம் ரூபாய் மோட்டர் பைஸ்கில் வந்து 50 ரூபாய் சொப்பின ஒரு நல்ல பொலித்தீனை வாங்கி 100 ரூபாய் பொலித்தீனை வாங்கி அந்த குப்பையை வீசுறதுக்கு வக்கில்லாத பணக்காரால் குப்பையை கொண்டு வந்து அடுத்தவண்ட கடப்புல போட்டு போறார். இத நல்லவா இருக்குது? இது முஸ்லிமுடைய அழகா? என அன்புக்குரியவர்களே, இப்படியான தவறுகள், பாதையை பிடித்து மலசல கூடத்துக்கு குழி போடுவது, கான்களுக்குள்ளே மலசல கூட கழிவுகளை போடுவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என் அன்பு தோழர்களே, என் உம்மத்தவர்களே, மக்கள் பயணிக்கக்கூடிய தெருவில் நின்று சிறுநீர் கூட நீங்க கழிக்காதீங்க. சிறுநீர் கூட நீங்க கழிக்க போனோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? சொன்னா இல்லையா? இப்ப கேமரா வந்ததால கொஞ்சம் குறைய, இல்லாட்டி போற போக்குல ரோட்டில் சிறுநீர், ரோட்டில் அடுத்தவண்ட சுவர்ல சிறுநீரை கழிச்சிட்டு போறவனும் இருந்தான் ஒரு காலத்துல. அவன் அதை மட்டும் செய்யல, அது அவன் கழுவுறவும் இல்லை. இவர் நம்ம சுவர்ல சிறுநீர் அடிச்சுட்டு போவாரண்டு வீட்டுக்காரன் வெளியில ஒரு டெப்பும் டின்னும் கட்டி வைப்பானா, தம்பி நீங்க சிறுநீர் கழிச்சு முடிய டெப்ல தண்ணீருக்கு டின்னொண்டு ஜொக்கொண்டு கட்டி தொங்க வச்சுக்க, நல்லா கழுவிட்டு போங்கன்னு சொல்லி வைப்பானா? ஒழுக்கம் கட்டவன் என்ன செய்வான்? சிறுநீரையும் ரோட்ல கழிச்சு அந்த அவன் வீட்டு சுவரை நாசமாக்கி சிறுநீர் இவன் கழுவுறவும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கபருக்கு பக்கத்தால், 2 கபர்களுக்கு பக்கத்தால் போகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகை அந்த கபர்களை தாண்டாமல் மறுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க, அந்த 2 கபராளிகளுக்கும் கடும் வேதனை நடக்குது கபர்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபராளிகளுக்கு ஏன் வேதனை நடக்குன்னு பார்த்தாங்க. ஒருத்தர் கோல் சொல்லி தெரிஞ்சவர், அடுத்தவர் சிறுநீர் கழிச்சு ஒழுங்கா துப்புரவு செய்யாதவர். அப்ப இவன் எத்தனை பாவத்தை செய்யறான்?
கபருக்கு வேதனை தரக்கூடிய பாவம். சிறுநீர் கழிச்சு சுத்தம் செய்யலண்டா அப்படியே சிறுநீர் என்ன செஞ்சிருது அடுத்த. அப்ப பாதையில் மக்கள் பயணிக்கக்கூடிய பாதையில், மக்கள் நிழல் தரிக்கக்கூடிய மரங்களுக்கு கீழே, மக்கள் குளிக்கக்கூடிய நீர் குளங்கள் மீது இப்படியெல்லாம் நீங்க சிறுநீர் கழிக்காதீங்க என்று சொல்லி தந்த ஒழுக்கமான மார்க்கம் இஸ்லாம். ஒழுக்கமான மனிதன் முஸ்லிம் தந்த வீட்டில டொய்லெட் குழியில பாதிய ரோட்டுக்குள்ள நிலத்துக்குள்ளால கட்டி இருக்கிறான். காணுக்குள்ள அழுக்கான தண்ணிகளை விடுறான். காணுக்குள்ள மலசல கூடங்களை மாறி காலத்துல திறந்து விடுறான். வீதியில குப்பையை கொற்றான். நாய் கலைக்கிற அளவுக்கு கேவலமா இவன் நடக்கிறான்னு சொல்லி சொன்னா, அந்த தப்பை செஞ்சாக்கள் ஜும்மாக்கு வந்திருந்தீங்கண்டா அல்லாஹ் உங்களை கடந்த கால தவறுகளை மன்னிக்கட்டும். யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு மன்னிச்சுக்கோ, ஆனா இனிமேல் இந்த தவறுகளை நான் செய்வதில்லை என்ற வைராக்கியமான திடமான ஈமானோடு இந்த இடத்திலே கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடியானாக நான் வந்திருக்கிற மக்கள் அனைவரையும் எழும்பிட்டு போற அளவுக்கு யா அல்லாஹ் எங்களுக்கு நீ கிருபை செஞ்சிடு என்று துஆ கேளுங்க. அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். ஆக அன்புக்குரியவர்களே, சுற்றுச்சூழல் அயலவர்களுக்கு ஒரு வீட்டில பக்கத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அன்னைக்கு பிறந்த குழந்தையா இருக்கும், அல்லது 1 வயசு 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தையா இருக்கும். இவர் வீட்டில் பெரிய சவுண்ட் பூஃபரை போட்டு பெரிய பாட்டு மூலதாளம். இவர் குசினியில இஞ்ச மனைவி இடிக்கிற இஞ்சி 4 வீட்டு பில்டிங் அதிருது. இப்ப நம்ம ஊர்ல இல்ல வீடெல்லாம் ஒட்டினா போலானே கட்டுற கொழும்ப போல அல்லது கொழும்ப விட மோசமா நம்ம ஊர்ல வீடுகள் எல்லாம் வந்துட்டு ஒரு வீட்டுல இஞ்சி தட்டினா 4 வீடு பில்டிங் அதிருது. ஒரு வீட்டுல வேலை செஞ்சா 4 வீடு அதிருது. அங்க பச்சிலம் குழந்தை பிறந்திருக்கும், ஒரு கைப்பிள்ளை இருக்கும். அந்த குழந்தை திணுக்கு தெரியும், அது வேதனைப்படும். அந்த தாய் கண்முழிப்பார், கஷ்டப்படுவார் என்கிற உணர்வு இருக்குதா? ஜீரான் அயலவர்களுடைய உரிமைகளை பேணாதவன் முஸ்லிம் அல்ல. முஸ்லிம் தொப்பி தாடி ஜுப்பா தலப்பா ஹபாயா இஸ்கா ஃபேஸ் கவரா அம்பட்டும் துணி கடையில் இருக்கு, யாரும் போடலாம். இஸ்லாம் என்ன தெரியுமா? அவன் முஸ்லிம் என்ன தெரியுமா? அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மில் லிசானிஹி வயதிஹி. தன்னுடைய கரத்தினால தன்னுடைய நாவினால பிறருக்கு தொல்லை இல்லாமல் யார் வாழ்கிறானோ அவன்தான் முஸ்லிம். அடுத்தது வீதி. பாருங்க, நல்ல வாப்பாமார், நல்ல தொழுகையாளிகள், நல்ல தாய் தகப்பெண்கள் பிள்ளைங்களுக்கு மோட்டர் பைஸ்களை வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அவனுக்கு ஒழுங்க பேனாவை பிடிச்சி நேரா எழுத தெரியுது இல்ல, படிப்புல அவன் சரியான முறையில் அவன் இன்னும் கத்துக்கவே இல்லை. அவனுக்கு மோட்டர் பைஸ்களை கொடுத்து வச்சிருக்கி, அவன் அடிச்சு பிச்சு வாரான். இந்த ஹாஜி பாத்ரூம் தண்ணியை ரோட்ல விட்டுருக்கார், அந்த ஹாஜி மகனுக்கிட்ட மோட்டர் பைஸ்களை கொடுத்து அனுப்பிக்கார், அடிச்சு பிச்சு வாரான். ஒரு வயசானவர் தொழுகைக்கு வந்து கொண்டிருக்கிறார். வந்த வேகத்தில் அந்த சுரி தண்ணி, அந்த நஜீஸான தண்ணி இவன் மோட்டர் பைக் வந்த வேகத்தில் அந்த தொழுகையாளிர உடம்பெல்லாம் நாசமாக்கி போட்டு அவன் போறான் அவன் பாட்டுக்கு. பாப்பா சொல்றார், நான் என் பிள்ளைக்கு எந்த குறையும் வச்சு இல்லை, என் பிள்ளைக்கு நான் ஐபோன் வாங்கி கொடுத்துக்கிறேன், என் மகனுக்கு நான் ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துக்கிறேன், என் மகனுக்கு மோட்டர் பைக் வாங்கி கொடுத்துக்கிறேன். அடுத்தாக்கள்ட மோட்டர் பைக்கை பார்த்து என் பிள்ளை ஏங்க கூடா, அடுத்தாக்கள்ட பிள்ளைகளை பார்த்து என் பிள்ளை மனசு நொந்துடக்கூடா. நல்ல வாப்பா, நீ மனசு நொந்துடக்கூடா என்று யோசிக்கிறாய். ஆனா ஓண்ட பிள்ளை நாளைக்கு நரகத்தில் வெந்துடக்கூடா என்று யோசிக்கணும். இன்னைக்கு ஹெல்மெட்டும் இல்ல, ஒன்றும் இல்ல, பெல் இல்ல, பிரேக் இல்ல, லெக் இல்ல, லெவல் இல்ல. ஒரு பைக்ல 2 பேர் போறதுக்கு பதிலா 4 பேரை ஏத்திக்கிட்டு நடிஜாமம் 12 மணிக்கு 13 வயசு பொடியும் ஒத்தேன் ஹோட்டல்ல நைட் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கானண்டா. இவன் உமா வாப்பாமைங்க மௌத்தா போயிட்டாளா இல்ல உசுரோடு தான் இருக்காங்க. ஆனா கவனிக்கல, புள்ள அவன் மூப்புக்கு தெரிறான். அதால பாதையில ஒரு வாகனத்தில் பயணிக்க முடியாது, நடந்து பயணிக்க முடியாது. ஒரு பக்கத்தில் குப்பை தொல்லைகள். இப்படியாக முஸ்லிம் என்ற பேர்வையிலே முஸ்லிம் பௌதீக சூழலை நாசப்படுத்திய மாசுபடுத்தியவர்களாக நாங்க வாழ்ந்துகிட்டு, நாங்க தொலைக்கிட்ட மட்டும் கண்ணை பொத்திக்கிட்டு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி சரி வராது. தொழும் பொழுது பார்க்கிற அதே அல்லாஹ் நம்மளை எல்லா சூழலிலும் பார்க்கிறான் என்று அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் உணர்ந்து நம்முடைய தவறுகளை திருத்தி இன்ஷா அல்லாஹ்
வீதிகளிலே இதற்கு பிறகு குப்பைகள் கொட்டக்கூடாது. இருக்கிற குப்பைகளை தயாள மனசோட உங்களோட வீட்டுக்கு முன்னாலே இருக்கிற குப்பைகளை இன்னைக்கு ஜும்மாக்கு பிறகு வைத்து நீங்க எல்லாரும் துப்புரவு செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் நடந்த உங்களுக்கு தெரியும், ரோட்டில் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையிலேயே ஒரு பெண்மணி குப்பையை கொட்டினாங்க. அந்த பெண்மணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோஹலுக்கு முன்னால நம்முடைய வீதிகளை நம்முடைய சுற்றுச்சூழல்களை பாதுகாப்பாக சுத்தமாக ஒழுக்கமாக வைத்திருப்பதும் இஸ்லாம் தான் என்பதை உணர்ந்து கொள்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மைகளை ஏவக்கூடிய இளைஞர் சமூகத்தை நம்முடைய ஊரிலே உருவாக்குவானாக. இளைஞர் சமுதாயத்தை அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட மக்களாக அல்லாஹ் ஆக்கி தந்தல் புரிவானாக. யா அல்லாஹ், இதுவரை காலத்திலும் இதோ இருக்கிற எங்களுடைய இந்த சமூகத்து மக்கள் செய்திருக்கின்ற சகல பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. இந்த ஜும்ஆவுக்கு முன்னால் நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக. இதற்கு பின்னால் இது போன்ற தவறுகளை பாவங்களை செய்யாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. எங்கள் தவறுகளால் யாருடைய மனங்கள் நொந்திருக்கிறதோ யா அல்லாஹ் அவர்கள் மனதிலே எங்களை மன்னிக்க கூடிய நல்ல எண்ணத்தை கொடுப்பாயாக. அவர்களுக்கு இந்த நோவினைகளை அனுபவித்த வீடுகளிலும் பலம் வரச் செய்வாயாக. அவர்களின் பிரார்த்தனைகளுக்கு சொந்தமான மண்ணாக எங்கள் மண்ணை ஆக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي بنفسي أولا بتقوى الله. منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر أولئك هم المفلحون. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن من المعروف هو الغفور الرحيم. العزة والجود. أما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله تعالى بدأ بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة بقدسه تكريما وقال الله جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه. عفان رضي الله عنه وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب كرم الله وجهه والباقين من العشرة المبشرة ساداتنا سعد وسعيد وطلحة وزبير وآمر وعبد الرحمن رضي الله تعالى عنهم وعن ستنا بنت الرسول فاطمة الزهراء البطول رضي الله تعالى عنها وعن سبتي رسول سيد شباب أهل الجنة سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله تعالى عنهما وعن عم رسول والفحشاء والمنكر والجدب والقحط والوباء والدين والمرل والمحن والفتن ما ظهر منها وما بطن من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة إنك على كل شيء قدير. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار. اللهم لا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم يذكركم